ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணௌ சரணம் பிரபத்தே. வேயர்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டுச்சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே, நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயப்புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு திருப்பாவையில் 28வது பாசுரத்தை அனுபவிப்போம். இன்றைய பாசுரமும் நாளைய பாசுரமும் முக்கியமான பாசுரங்கள். திருப்பாவையில் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பகவான் கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்ற பாசுரங்கள். நேற்றைய பாசுரத்துல கண்ணா, நாங்க நோன்பெல்லாம் முடிச்சுட்டோம்ப்பா, சன்மானம் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிண்டா அப்படின்னு பார்த்தோம். நோன்புன்னா என்ன அப்படின்னா பகவானுக்கு பல்லாண்டு பாடுவதுதான் நோன்பு. நீராட்டம்னா என்ன அப்படின்னா அவனுடைய குணங்கள்ல நீராடணும். அதனால ஆண்டாள் சொல்றா, எல்லாம் ஆயிடுத்துப்பா அப்படின்னா. சரி, எல்லாம் தான் கொடுத்துட்டேனே, ஏன் இன்னும் நிக்கிறேள், இன்னும் ஏதாவது பெருசா எதிர்பார்க்கிறேளா என்கிட்டேந்து அப்படின்னு கேட்டான். ஆமா கிருஷ்ணா அப்படின்னா. சரி, அதுக்கு உங்களுக்கு தகுதி வேணுமே, என்ன தகுதி இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு கேட்டான். ஒரு தகுதியும் இல்லைங்கிற தகுதி தான் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா ஆண்டாள். ஆனா எங்ககிட்ட ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னான். இந்த ஆசையையே தகுதியா வச்சுண்டு எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அவன் திருவடியில சரணாகதி பண்றா ஆண்டாள். இதையே தான் பகவத் ராமானுஜரும் சொன்னார். ஒரு குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னா சிஷ்யனுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆசை இருந்தா போரும் அப்படின்னு அவரும் சொல்றார். ஆண்டாளுடைய வழியைத்தான் அவரும் பின்பற்றினார். தகுதிக்கு குலத்தையோ படிப்பையோ ஸ்டேட்டஸையோ ஆணோ பெண்ணோ இதெல்லாம் பார்க்காம ஆசைய தகுதியா வையுங்கோ அப்படிங்கிறார் ராமானுஜர். உபதேச ரத்தன மாலையில மணவாள மாமுனிகள் ஓரான் வழியாய் உபதேசித்தார்கள் முன்னோர்கள், ஏறார் எத்திராசன் இன் அருளால் பாரினில் ஆசை உடையவர்கள் வாருங்கள் அப்படின்னு அவரும் பாடினர். ராமானுஜர் சொல்றார், கண்ணன்னு சொன்னா 2 பொட்டு கண்ணீர் விடுறானா அதுதான் தகுதி. ஒருத்தன் உண்மையாக முக்தி அடைய வேண்டும்ங்கிற ஆசை மனசுல இருக்கா, அதுதான் தகுதி. இறைவனிடத்துல தூய அன்பு பக்தி இருக்கா, அந்த ஆசைதான் தகுதி. ஆசை உடைய அனைவருமே முக்தி அடைய தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றார் அவர். இன்றைய பாசுரத்துல சரணாகதிக்கு 2 தகுதிதான் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். அந்த 2 தகுதிகள் எங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறார். அது என்ன 2 தகுதிகள் அப்படின்னா, ஆகிஞ்சன்யம் அப்படிங்கிற ஒரு தகுதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கை முதல் ஒன்றும் இல்லை, எங்க கையில ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது தான் ஆகிஞ்சன்யம். 2வது தகுதி அனன்ய கதித்வம். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, நீதான்ப்பா கதி, எங்களுக்கு வேற கதியே இல்லை. இந்த 2 தகுதிகளும் ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்வம் தான் முக்கியம் சரணாகதிக்கு அப்படின்னு காண்பிக்கிறா ஆண்டாள் இந்த பாசுரத்துல. இப்படி சொல்லிட்டு அவனுடைய திருவடியை பற்றினா நமக்கு முக்தி கிட்டும், அவனுக்கே கைங்கரியம் பண்ணும் பேரு கிட்டும். இதைத்தான் இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு சொல்றா. இந்த 28வது பாசுரத்துல பறையை பாட வருகிறார் காயத்ரி. கானம் சேர்ந்துங்கோ
ஒன்றும் இல்லாத குலத்தும் கரபைகள் சாது காணம் சேர்ந்தோ அறி ஒன்றும் இல்லாத குலத்தும் பிறவி பெரும் தனி புண்ணியம் யாமுடையோ பிறவி பெரும் தனி புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனோடு உறவே நமக்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாலும் தன்னை சிறு பேரழித்தனவும் சீறி அருளாதே சிறு பேரழித்தனவும் சீறி அருளாதே இறைவாணி தாரா பறையேலோயும் பாவா நிறைவாணி தாரா பறையேலோயும் பாவா. அருமையா இருந்தது காயத்ரி. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோரெம்பாவாய். இவாள சீண்டி பார்க்க ஆசை கண்ணனுக்கு. உங்களோட ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் சொல்லுங்கோ, நீங்கள் கேட்குற பறையை நான் தர முடியுமா அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா ஆண்டாள் சொல்கிற கறவைகள் பின் சென்று. அப்படியா, நல்லதா போச்சே, நானே பசுக்கள் பின்னாடி தானே நிற்கிறேன் மன்னார்குடியில் ஸ்ரீவித்யா ராஜகோபாலனா அப்படிங்கிறான். பசுமாட்டோட பின்பக்கம் தான் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா. மாட்டோட துகள் பட்டா ஸ்நானம் பண்ணதுக்கு சமம், சகல தோஷமும் நீங்கும், பவித்திரமானது கோதூளி. வெரி குட், புண்ணியம் பண்ணியிருக்கேளே நீங்கள்லாம், உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணலாமே அப்படின்னான். உடனே ஆண்டாள் சொல்கிறா, பொறு கண்ணா, நாங்கள் பசுன்னு நான் சொன்னோம், கறவைகள் அப்படின்னு தானே சொன்னோம். அதாவது பால் கொடுக்குற ஆடு மாடு எல்லாத்து பின்னாடியும் நாங்கள் போவோம் அப்படின்னா. சரி, அடுத்த ரொட்டீனை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டான். காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்னா. பேஷ், ரொம்ப விசேஷமாச்சே. நைமிஷாரண்யத்தில் காட்டு சொரூபமாகவே இருக்கேனே நான் தான். காட்டில் தான் ரிஷிகள்லாம் இருக்கா, அவளை போய் சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கின்றிருப்பேளே, புண்ணியமாச்சே அது உங்களுக்கு அப்படின்னா. கண்ணா, நாங்கள் கறவைகள் பின்னாடியே போய் நடந்துண்டோ உக்காண்டுண்டோ சாப்பிடுவோம் கண்ணா. சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பகவான் தேவதைகள் இவாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்டேளோ அப்படின்னு கேட்குறான். இல்லையே கிருஷ்ணா, நியமத்தோட சாப்பிடலையே நாங்கள். அப்போ கண்ணன் சொல்கிறான், கர்மயோகமே இல்லையே. சரி, ஞானமாவது இருக்கான்னு பார்க்குறேன், ஏதாவது ஸ்லோகம்லாம் சொல்லுவேளா? உங்கள் இடத்துல தானே கர்கரிஷி இருந்தார், அவர்கிட்டேந்து புராணங்கள்லாம் கேட்டிருக்கேளோ அப்படின்னு கேட்குறான் கண்ணன். இல்லையே கண்ணா, நாங்கள்லாம் அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்க்குலம் அப்படிங்கிறார். அறிவு இல்லாத, அறிவு ஒன்றும் இல்லாத அப்படிங்கிறார். இடக்கை வலக்கை கூட எங்களுக்கு தெரியாது.
அவள் என்ன பண்ணுவா தெரியுமா? பட்டு பட்டுன்னு இடது கையால் தான் பால், மோர், தயிர் எல்லாத்தையும் எடுத்து, கண்ணா இந்தா குடி அப்படின்னு கொடுப்பா. எண்ணிக்கையே அவளுக்கு தெரியாதான். எவ்வளவு மாடு அப்படின்னு எண்ண தெரியாதான். எத்தனை மாடு மேய்ச்சிருக்க அப்படின்னு கேட்பா. அத்தனை படி அரிசி தரேன் அப்படின்னு சொல்லுவா. என்ன பண்ணுவா தெரியுமாவா? ரெட்டை ரெட்டை கொம்பா எண்ணிட்டு 12 மாடு அப்படின்னா 24 மாடுன்னு சொல்லுவா. அவ்வளவு புத்திசாலிகள் அவள்லாம். இல்லாத போனா என்ன தெரியுமா பண்ணுவா? பாலை பிடிச்சு பிடிச்சு இழுத்து இழுத்து எண்ணுவா. ஒரு மாடு என்ன பண்ணும்? வலிக்கிறதுன்னு கோச்சுண்டு ஓடி போயிடும். 10ல் 1 போச்சுன்னா 9ன்னு தெரியாது. எல்லா மாட்டையும் விட்டுடுவா. மறுபடியும் முதலேந்து ஆரம்பிப்பா. அப்படின்னு அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்க்குலம் அவள்லாம். சரி, அறிவு ஒன்றும் இல்லாதவா தான் நீங்க. அட்லீஸ்ட்டு உங்க முன்னோர்களாவது கதை புராணம் கேட்டிருக்காளா? அந்த புண்ணியத்துக்கு நான் மார்க் போட்டு ஏத்துக்கிறேனே உங்களை அப்படின்னான். இல்லையே கிருஷ்ணா, எங்க குலமே ஆய்குலம். நாங்களாவது ஒன் முன்னாடி நின்றுட்டு பாட்டு பாடுறோம், அவளுக்கு அது கூட தெரியாது அப்படின்னா. கண்ணன் சொல்றான், சாரி, ஹவு கேன் ஐ ஹெல்ப்? கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, தகுதியே இல்லாதவாளுக்கு நான் போய் பறைய கொடுத்தா என்ன தெய்வம் இவன் அப்படின்னு எல்லாரும் என்ன கேட்பா அப்படின்னு சொன்னான் கண்ணன். கண்ணா கொஞ்சம் பொறு கண்ணா, எங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு, எங்களை தேடி வந்த புண்ணியம் இருக்கு அப்படின்னு சொல்றா ஆண்டாள். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படிங்கிறா. அறிவில்லாத எங்களுக்கு, பள்ளத்துல இருக்கிற எங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நீ எங்களுடைய குலத்துல வந்து உதிச்சிருக்க. நீ ஆசைப்பட்ட குலமாச்சே எங்களுடைய குலம், அதுதான் நாங்க செஞ்ச புண்ணியம் அப்படிங்கிறா. நீ ஈஸ்வரன்னு தெரிஞ்சு உன் பின்னாடி நாங்க சுத்தல கண்ணா, நீ அழகன்னு தெரிஞ்சுட்டு உன் பின்னாடி நாங்க சுத்துறோம். பிரகசிதம் பய கிருஷ்ண பிரேம வீக்ஷணம் விகரணஞ்சதே கிருஷ்ண தியான மங்களம் அப்படிங்கிறார். உன்னோட சிரிப்பு தான் எங்க நெஞ்சில நிக்கிறது கண்ணா, அதை நினைச்சு நினைச்சு நாங்க கண்ணீர் விடுறோம். உன்னுடைய அழகு, சிரிப்பு, காருண்யம் தெரிஞ்சா போறாதா? நாங்க அறிவு ஒண்ணும் இல்லாத ஆய்க்குலம்தான். ஆனா நீ யாரு? கூரை ஒண்ணும் இல்லாத கோவிந்தன் அப்படிங்கிறான். வைகுண்டத்துல இருக்கிற நாராயணனுக்கே குறை இருக்கு அப்படிங்கிற ஆண்ட இல்லையே. வைகுண்ட நாராயணன பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யத்தேன்னு சொல்றாளே, அவனுக்கு போய் என்ன குறை அப்படின்னா, அப்பா அம்மா இல்லையா நாராயணனுக்கு. ஒரு அம்மா இருந்திருந்தா, குழந்தை சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்பாளே, ஏண்டா இப்படி உட்காண்டிருக்க அப்படின்னு சொல்வாளே. அங்க இருக்கிற நித்திய சூரிகள்லாம் சதா பஷ்யந்தின்னு பார்த்துண்டே நிற்கிறா. சாப்பிட்டையாடான்னு கேட்க ஆள் இல்லை அங்க. ஆனா இங்க கண்ணனை விடமாட்டாளே, வெண்ணைய உருட்டி உருட்டி வாயில போட்டுண்டே இருப்பாளே. யசோதை வந்து மம்மம் உண்ண வாராயின்னு கூப்பிடுவாளே. அப்பா நந்தபாபா இருக்கார், அம்மா யசோதை இருக்காளே. இங்க விளையாடணும் அப்படின்னா எத்தனை கோபச்சிறுவர்கள் இருக்கா. மாடு மேய்க்க பிருந்தாவனம் இருக்கு, கறவைகள் இருக்கு, ஊதரத்துக்கு புல்லாங்குழல் இருக்கு, கூடி ஆடி விளையாட கும்மி அடிக்க கோலாட்டம் போட கோபிகைகள்லாம் இருக்கா. இவ்வளவும் வைகுண்டத்துல இல்லையே. இவ்வளவும் இங்க இருக்கிறதுனாலதான் கூரை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நீ அப்படிங்கிறா ஆண்டாள். நீ பூமியில அவதரிச்சாலும் உன்னுடைய மேன்மை எதுவுமே குறையாது கிருஷ்ணா அப்படிங்கிற. இதத்தான் கண்ணனும் கீதையில 4வது அத்தியாயத்துல அவதார ரகசியம் அப்படின்னு 6 ஸ்லோகம் சொன்னான். அர்ஜுனன் கேட்ட 6 கேள்விகளுக்கு அந்த 6 ஸ்லோகத்தையும் ஒரே வார்த்தையில ஒரே பதத்துல கூரை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஆண்டாள். 6 ஸ்லோகம் என்ன? அர்ஜுனனுடைய முதல் கேள்வி கேட்குறான் பகவானை பார்த்து, கண்ணனை பார்த்து. கண்ணா,
நீ பிறக்கிறையே, இது உண்மையா மாயத்தோற்றமா அப்படின்னு கேட்டான். கண்ணன் சொல்றான், பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவசார்ஜுன. அர்ஜுனா, உன்னோட பிறப்பு எவ்வளவு உண்மையோ அது போல நானும் பூமியில அவதரிக்கிறேன், வெறும் தோற்றம் அல்ல அப்படின்னான். அடுத்த கேள்வி கேட்குறான், அப்படி அவதரிக்கிற போது உன்னுடைய சக்தி குறையுமா கண்ணா அப்படின்னு கேட்டான். அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். அனைத்து பெருமைகள் சக்திகளோடு தான் நான் அவதரிக்கிறேன் அப்படிங்கிறான். மூன்றாவது கேள்வி கேட்டான், நீ எடுத்துக்கொள்ளும் உடல் எங்களை மாதிரி பஞ்சபூதமானதா அல்லது அப்ராகிருதமா, தெய்வீக உடலா அப்படின்னு கேட்டான். பிராகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய அப்படிங்கிறான். இயற்கையாகவே சுத்த சத்வமயமானது, பஞ்ச உபனிஷத்துக்கள் மயமானது, திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு வைகுண்டத்தில் உள்ள அதே திருமணியோட இங்கே வந்து நான் அவதரிக்கிறேன் அப்படிங்கிறான். நான்காவது கேள்வி கேட்குறான், என்ன காரணத்துக்காக நீ அவதரிக்கிறாய் அப்படின்னு கேட்டான். ஆத்ம மாயையா, என்னுடைய சங்கல்பத்தால கருணையினால நான் அவதரிக்கிறேன். கர்மாவால நம்மெல்லாம் பிறக்கிறோம், ஆனால் அவன் சங்கல்பத்தினாலையும் கருணையினாலையும் அவதரிக்கிறான். ஐந்தாவது கேள்வி கேட்டான், எப்போ நீ அவதரிக்கிற அப்படின்னு கேட்டான். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் சிருஜாம்யகம். தர்மத்துக்கு குறைவு ஏற்படுற போது நான் அவதரிப்பேன் அப்படிங்கிறான். கடைசியா கேட்குறான், என்ன பலனை உத்தேசிச்சு நீ அவதரிப்ப அப்படின்னு கேட்டான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. என்னுடைய அடியவர்கள் சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக அவதரிக்கிறேன். இப்படி இந்த 6 கேள்விகளின் பதில்களான அவதார ரகசியத்தை ஒரே ஒரு சென்டென்ஸ்ல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஆண்டாள். எங்கள் மத்தியில நீ இருந்தாலும் உனக்கு எந்த தோஷங்களும் ஒட்டாது, எந்த குறையும் இல்லாதவன் நீ, அதனால எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா. இப்போ கிருஷ்ணன் அடுத்து ட்விஸ்ட் போட்டான். நான் பெரியவன் சுதந்திரன்னு தெரியறதோ இல்லையோ, நான் போடுறது தான் சட்டம், அனுகிரகம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். இல்லை கிருஷ்ணா, நீ பண்ணித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அந்த உறவுக்காக நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா. துரியோதனன் கூடத்தான் எனக்கு உறவு, என்னோட சம்பந்தி. சிசுபாலன் கூடத்தான் எனக்கு உறவு, என்னோட அத்தை மகன். அதனால நான் அனுகிரகம் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு கேட்டான். அந்த உறவை நாங்க சொல்லலப்பா, இது ஒழிக்க முடியாத 9 விதமான சம்பந்தம் உனக்கும் எங்களுக்கும் அப்படின்னு சொல்றார். எல்லா ஜீவாத்மாவுக்கும் பாக்டீரியாலேந்து மனுஷன் வரை இந்த 9 உறவு உண்டு, பகவானுக்கும் ஒரு ஜீவாத்மாவுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த இடத்துல திருமந்திரமான ஓம் நமோ நாராயணாயங்கிறதுல இந்த 9 உறவும் இருக்குன்னு அதோட இணைத்து சொல்றா ஆண்டாள். 8 அக்ஷரம்தான் திருமந்திரத்துல, ஆனா 9 உறவு சொல்லப்படுறது. அந்த ஓம் நமோ நாராயணா ஆய அப்படின்னு அதை 4 பதங்களாக நம்ம பிரிச்சுக்கணும். முதல் பதம் ஓம் பிரணவம், அதாவது ஓம்காரம். அந்த ஓம்காரத்துல 3 அக்ஷரம் இருக்கு. ஆங்கிற அக்ஷரம், ஊங்கிற அக்ஷரம், மாங்கிற அக்ஷரம். ஆங்கிற அக்ஷரம் தந்தையை குறிக்கும், அதாவது நமக்கும் பகவானுக்கும் பிதா அப்படிங்கிற உறவு. இதே ஆங்கிற அக்ஷரத்திற்கு காப்பாற்றுபவன் அப்படின்னு ஒரு அர்த்தம், அதாவது அவன் ரட்சகன்கிற 2வது உறவு. இன்னொரு உறவு அதே ஆங்கிற எழுத்துக்கு சேஷி அப்படிங்கிற உறவு. சேஷி அப்படின்னா நம்ம கிட்டேந்து மேன்மையை பெறுபவன் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த ஆங்கிற அக்ஷரத்தோட 3 உறவு என்னென்ன? பிதா, சேஷி, ரட்சகன். அடுத்த அக்ஷரம் ஊ அப்படிங்கிறது பகவானுக்கு நாம் பத்தினி, அவன் பதி அப்படிங்கிற உறவு. இது 4வது உறவு. ஓம்காரத்துல அடுத்த அக்ஷரம் ம. இந்த ம என்பது ஜீவாத்மாவை குறிக்கும். ஜீவாத்மாவாகிய நாம் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனால அவன் அறியத்தக்கவன், ஒன் டு பி நோன் அப்படின்னு சொல்லுவா. இது 5வது உறவு. அடுத்த பதம்
அஷ்டாட்சரத்தில் நமோ அப்படிங்கிறது. அதை ந மம அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும். நான் எனக்கு உரியவன் அல்லன் அப்படின்னு அர்த்தம். அவன்தான் சுவாமி, நாம் அவனுக்கு தாசன். இது 6வது உறவு. அடுத்த பதம் அஷ்டாட்சரத்தில் நாராயணன். நாராணாம் அயனம் நாராயணக, சகல ஆத்மாக்களும் நாரங்கள், அந்த நாரங்களுக்கு இருப்பிடமானவன், அயனமாக தாங்குபவன். அதனால அவனால நாம் தாங்கப்படுகிறோம். இந்த உறவு ஆதாரம் அப்படிங்கிற 7வது உறவு. இந்த நாராயண பதத்துக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. நாராணாம் அயனம் யஸ்ய சக அப்படின்னு பிரிச்சா, சகல நாரங்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக அவர்களுக்கு ஆத்மாவாக இருக்கான் பகவான். இது 8வது உறவு. கடைசியா நாராயணாய அப்படிங்கிறதுல ஆய அப்படிங்கிற பதம், அவனுடைய ஆனந்தத்துக்கே உரியவர்கள் ஜீவாத்மாக்கள். அந்த உறவை போக்தா அப்படின்னு சொல்வார்கள். இது 9வது உறவு. 9 உறவை சொல்றேன். பிதா, சேஷி, ரட்சகன், பதி, அறியத்தக்கவன், சுவாமி, ஆதாரம், ஆத்மா, போக்தா. இந்த 9 உறவு இருக்கிறதுனால நீ எங்களை ரட்சிச்சே தீர வேண்டும் அப்படிங்கிற ஆண்டாள். இவ்வளவு உறவு இருக்குங்கிறேள், நான் உங்களில் ஒருவன்கிறேள், நான் கோவிந்தன்னு இப்பத்தானே நீங்க அழைக்கிறேன். 25 பாசுரத்துல என்ன விதவிதமா பேரை சொல்லி அழைச்சேளே. நாராயணன் நேள், மணிவண்ணன், உலகளந்த உத்தமன், மாயன், மாமாயன், மாலே, ஆழிமழைக்கண்ணா, நாராயணன் மூர்த்தி, நாற்றச்சுழாய்முடி நாராயணன், கேசவன், தேவாதிதேவன், மனத்துக்கு இனியான், முகில்வண்ணன், மலர்மார்பன், பூவை பூவண்ணா, பெரியாய், சுடர், நெடுமால், ஆலி நிலையாய், பந்தார் விரலி, தடக்கையன், துயிலமர்ந்த வித்து, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அப்படின்னு பலவிதமா என்ன நீங்க அழைச்சேளே அப்படின்னு கண்ணன் என்ன பண்ணிட்டான், கோச்சுண்டுட்டான். உடனே கன்வின்ஸ் பண்றா பாருங்கோ நம்ம ஆண்டாள். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. தெரியாதனமா அன்புனாலையும் ஆர்வத்தினாலையும் பிரேமையினாலையும் சின்ன சின்ன பெயரா சொல்லி கூப்பிட்டுட்டோம். எதெல்லாம் சின்ன பெயர்? நாராயணன், பார்க்கடல் பையத்துயின்ற பரமன், இதெல்லாம் சின்ன பெயராம். அதனால சின்ன பெயரா சொல்லி கூப்பிட்டுட்டோம், கோபப்படாதே கண்ணா, மன்னிச்சுடுப்பா அப்படிங்கிறா ஆண்டாள். இதே மாதிரியே அர்ஜுனனும் சொல்றான் கண்ணன் கிட்ட. கண்ணனோட விஸ்வரூபத்தை பார்த்துட்டு அர்ஜுனன் சொல்றான், உன்னை தோழன்னு நினைச்சு, ஏ கிருஷ்ணா, ஏ யாதவனே, ஏ நண்பனே, புழுகுனி, இப்படிலாம் உன்னை பரியாசம் பண்ணியிருக்கேன்ப்பா, சின்ன சின்ன பேரை சொல்லி கூப்பிட்டுட்டேன்ப்பா, நீ என்னோட தோஸ்துன்னு உன் மேல கைய போட்டுண்டு நடந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சுடு அப்படிங்கிறான் அர்ஜுனனும் கண்ணன் கிட்ட. கடைசியா ஆண்டாள் சொல்றா, இறைவா நீ தாராய் பறை அப்படிங்கிறா. நீ பறைய கொடுத்தாதான் உண்டு, எங்களுக்குன்னு எந்த தகுதியும் இல்லை, எங்க கிட்ட ஆசைதான் இருக்கு அப்படிங்கிறா. உன்னை சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டா. சரணாகதிக்கு 5 அங்கங்கள் உண்டு. அந்த 5ஐயும் இந்த பாசுரத்துல சொல்லிட்டா ஆண்டாள். முதல் அங்கம் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு எது பிடிக்குமோ அந்த பிடித்தமான செயல்களைத்தான் நாம் செய்யணும். அதை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். எங்கள் வர்ணாசிரம தர்மத்தை நாங்கள் செய்யறோம், சாஸ்திரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டா. அடுத்த 2வது அங்கம் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். எந்த செயல் அவனுக்கு பிடிக்காதோ அதை நாம செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதை அறியாத பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டா. 3வதாக மகா விஸ்வாசம். இறைவன் என்னை காத்தே தீர்வான்கிற அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை. அதை உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு சொல்லிட்டா. 4வது அங்கம் கார்பண்யம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கைமுதல் ஒன்றும் இல்லை, கதி இல்லை, நீதான் கதி அப்படின்னு அர்த்தம். அறிவொன்னும் இல்லாத ஆய்குலம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த இடத்துல.
5வது அங்கம் கோப்திருத்வ வர்ணம். வாயை திறந்து நீ என்ன காப்பாத்துன்னு இறைவன் கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு அர்த்தம். இறைவா நீ தாராய் பறைன்னு சரணாகதியின் 5 அங்கங்களையும் இந்த பாசுரத்துல சொல்லிட்டா ஆண்டாள். இனி இந்த பாசுரத்துல ஆச்சாரியனுடைய பெருமை எப்படி சொல்லப்படுறதுங்கிறத பார்ப்போம். ஆச்சாரியன் கிட்ட ஒரு சிஷ்யன் சரணாகதி பண்றான். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், கர்மானுஷ்டங்களை பண்றோம், ஆனா அதை எங்களுக்கு சின்சியரா பண்ண தெரியலை அப்படிங்கிறான். அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலம், ஞான யோகம் எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறார்கள். ஆனா உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும், ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் தான் எங்களுக்கு இருக்கு, வேற ஒரு சம்பந்தமும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறார்கள். ஆச்சாரியன் யார் அப்படின்னா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அவர் எந்த தோஷங்களும் இல்லை அவருக்கு. எல்லோருக்கும் முன்மாதிரியா வாழ்ந்து காட்டக்கூடியவர் ஆச்சாரிய புருஷர்கள், சாஸ்திர வழியில நடக்கக்கூடியவர்கள் அவர்கள். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆச்சாரிய சிஷ்ய உறவை ஒழிக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. எப்படி அப்படின்னா வைகுண்டம் போனப்புறமும் அவர்தான் ஆச்சாரியன், நாம் தான் சிஷ்யர்கள். அவளுக்கு 2 பேரும் முக்தாத்மக்களாக இருப்போம், ஆனா அவர்தான் ஆச்சாரியன், நாம் சிஷ்யர்கள் அப்படின்னு தான் அந்த உறவு. கூரத்தாழ்வான் ராமானுஜருடைய சிஷ்யர், ஆனா அவர் முன்னாடியே பரமபதிச்சு வைகுண்டம் போயிட்டார். ஏன் அப்படின்னா ராமானுஜர் வந்தா அவர் திருவடியை அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கி பருகணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு முக்தாத்மா பரமபதம் வந்தா அதுதான் வழக்கமா. ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் உறவு ஒழிக்க ஒழியாதுன்னு தெரியுது பார்த்தேளா. நாங்கள் அறியாத பிள்ளைகள், எங்க கிட்ட ஞானம் இல்லை, கர்மானுஷ்டமும் இல்லை, பக்தியும் கிடையாது. இறைவா நீ தாராய் பறை. இறைவாவை எப்படி பிரிக்கணும்னா இறைனா கொஞ்சம், வா அப்படின்னு சொன்னா எங்கள் அருகில் நீங்கள் வரணும். நீ தாராய் பறை, நீங்க பார்த்து அந்த மோட்சமாகிய பறையை பெற்றுத்தரணும்னு ஒரு சிஷ்யன் ஆச்சாரியன் கிட்ட சரணாகதி பண்றதாக சொல்லப்படுறது இந்த பாசுரத்துல. கடைசியா 3 தகுதிகளை பற்றி தெரிவிக்கக்கூடிய பாசுரம் இன்றைய நாள் பாசுரம். உங்களுக்கு என்னை அடைய எந்த தகுதியும் இல்லையே, எப்படி தைரியமா வந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறான் கண்ணன். அதுக்கு ஆண்டாள் சொல்றா, உன்னை அடைய 3 தகுதிகள் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றா. முதல் தகுதி, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னு சொன்னான். கண்ணன் சொன்னா, பிறவி எடுத்தது நான், புண்ணியம் எனக்குத்தானே, தகுதி எனக்குத்தானே, உங்களுக்கு அது எப்படி தகுதியாகும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆண்டாள் சொல்றா, 2வது தகுதியை, நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படிங்கிறா. நாங்கள் குறை உள்ளவர்கள் தான்ப்பா, நீ குறை இல்லாதவன். குறை இருப்பவர்களுக்கு அனுகிரகம் செய்வது தானே இயல்பு, அதனால அனுகிரகம் பண்றது தானே தகுதி அப்படின்னு சொன்னா. கண்ணன் உடனே சொல்றான், இதுவும் என்னுடைய தகுதி தானே, எனக்கு குறை இல்லைங்கிறது எனக்கு சேரக்கூடிய சீர்மை தானே, அது எப்படி உங்களுக்கு சீர்மை ஆகும் அப்படின்னு கேட்டான். ஆண்டாள் எவ்வளவு அழகா பதில் சொல்றா பாருங்கோ. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. எம்பெருமானே, நீ எங்கள் குலத்துல உதிச்ச, நீ குறை ஒன்றும் இல்லாதவனாக இருக்க, அதெல்லாம் உனக்கு தகுதியா இருக்கு, வாஸ்தவன்தான், கரெக்டு தான். ஆனா உனக்கும் எங்களுக்கும் 9 விதமான உறவு இருக்கே, அதை யாராலும் அழிக்க முடியாது, எங்களை உதறி தள்ள முடியாது. இந்த உறவே நாங்கள் பெற்ற தகுதி, முதன்மையான மேன்மையான தகுதி இந்த உறவுதான் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். இப்படி அழகா ஆண்டாள் பேசுறத கேட்டு எம்பெருமான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தான், பூரிப்பு அடைந்தான். அவர்களுக்கு பரிசளிக்க போகிறான். அதை நாளை பார்ப்போம். சரி, நமக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னா, இந்த பாசுரத்தை கேட்பதே தகுதி, இந்த பாசுரத்தை சொல்வதே தகுதி. இப்படியாக 3 தகுதிகளை சொன்ன நம் ஆண்டாளுக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். சதமகமணி நீலா சாரு கல்கார ஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துகு
அழகவிநிகிதாபிஸ்ரக்விரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியேனுடைய நன்றி.